ஈவினிங் தான். ஸோ இப்போ நீங்க வந்து சொன்னது வந்து ரொம்ப எமோஷனலா இருந்தது. ஸோ எப்படி நம்ம சிபி டாக்டர் உங்களுக்கு கண்டுபிடிச்சீங்க? வணக்கம் மேம். நான் வந்து செங்கல்பட்டுலேருந்து வந்திருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து போனில் பின்னாடி வந்து பேக் பெயின் வந்து அதிகமாக இருந்தது. என்னால் நடக்கவே முடியாது. ஃபுல் பெட் ரெஸ்ட்டில் வந்து 1 மந்த் நான் ஃபுல் பெட் ரெஸ்ட்டில் தான் இருந்தேன். அங்கே முடியாது, என்ன சொல்கிறது, இது நடக்கக்கூடாது, குனியக்கூடாது நிறைய சொல்லிட்டாங்க. கடவுளே என்னை காப்பாற்றின. ஃபோனில் இப்படி தள்ளிக்கிட்டே வரும்போது சிபி டாக்டர் வந்து இந்த வீடியோ வந்து என்னோட கண்ணில் பட்டுச்சு. அதை பார்த்த உடனே எனக்கு போனால் சரியாயிடும், அது மட்டும் தான் என் மனசில் வந்து தோணுச்சு. சார் வந்தோடனே சொன்னேன், சார் எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து எனக்கு குனியக்கூடாது, நிமிரக்கூடாது நிறைய சொல்கிறாங்க, எப்படி வண்டி ஓட்டக்கூடாது, என்னோட லைஃப் எப்படி நான் கண்டினியூ பண்ணணும்னு சொல்லும்போது சார் சொன்னார், நீங்கள் நம்பி வந்துட்டீங்களா, நீங்கள் ஆஸ் யூஷுவல் ரெகுலராக இருங்க, க்யூர் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. நான் நம்பவே இல்லை, மிராக்கல். ஆனால் ஃபஸ்ட்டு சிட்டிங் முடிச்ச உடனே எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். நான் படியேறினேன், எல்லாமே எனக்கு நார்மல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா சார் ட்ரீட்மெண்ட் முடிச்சு நான் வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன். இப்போ 14 இயர்ஸ், ஆஃப்டர் 14 இயர்ஸ் டீச்சர், ஆஃப்டர் 14 இயர்ஸ் வந்து நான் வண்டியிலே இப்போ ஸ்கூல் போகிறேன், வண்டியிலே வரேன். பெரிய விஷயம் எனக்கு. அதுக்கப்புறம் இடையில எனக்கு இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்து நான் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தேன். ஆனால் சாரை பார்த்து அந்த 2 இயர்ஸ் இந்த பேக் போனுக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்த உடனே என்னாச்சுன்னா, இதுவுமே எனக்கு அந்த ஸ்கோப்பி எவ்வளோ, நான் கவுண்ட்லெஸ் ஸ்கோப்பிஸ் வந்து என்னோட மூக்கில் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் 100+, ஆமாம், கவுண்ட்லெஸ், எவ்வளோ சொல்லவே முடியாது, அவ்வளோ வலியோடு இருந்தாலும் சார்கிட்ட இந்த ஸ்பைனுக்கு வந்து பார்த்ததுக்கப்புறம் அதுவுமே எனக்கு மேக்ஸிமம் வந்து நான் ஸ்கோப்பே பண்ணலை. 2 இயர்ஸ்லாம் நான் ஸ்கோப்பி இல்லாமல் நான் இருந்ததே கிடையாது. ரொம்ப பெரிய மிராக்கல். கடவுள் எனக்கு சிபி சாரை வந்து பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோட லைஃப் மேக்ஸிமம் ப்ராப்ளம் வந்து நான் க்யூர் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளத்துக்காக நான் வந்து பிரியா மேம் கிட்ட வந்திருக்கேன். நாம கண்டிப்பா எனக்கு க்யூர் பண்ணி கொடுப்பான்னு நான் நம்பிக்கை வச்சிருக்கேன். கண்டிப்பா, டவுட்டே இல்ல. எனக்கு ரொம்ப இன்னைக்கு நீங்க சொன்னீங்க எமோஷனலாவே ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்கோப்பி எவ்வளவு பெயின்ஃபுல்லான ப்ரொசீஜர், அது எடுத்தா எவ்வளவு வலிக்கும், அது கவுண்ட்லெஸ் ஸ்கோப்பின்ட்டீங்க நீங்க. அது வந்து எனக்கு எமோஷனல் பெயின் ஃபார் மீ. கண்டிப்பா அந்த நம்பிக்கைக்கு நாங்க உண்மையா இருப்போம். ஆக்சி பிளஸ் ஒரு ஒன் வேர்ட்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? மை லைஃப், என்னோட லைஃபை ரீபேக் பண்ணது ஆக்சி பிளஸ் தான். ஆக்சி பிளஸ் இல்லைன்னா நான் ஒரு பேஷண்டாவே நடந்திருக்க முடியாது. எல்லாரும் மாதிரி ஒரு ரெகுலர் லைஃப் கண்டிப்பா என்னால பாசிபிளே கிடையாது. Miracle. Thank you so much. Thank you. Emotional for me. Thank you. Thank you, ma.